ஐயோ என்ன ஊராது, ஜப்பான் இருக்கிற எல்லாருக்கும் மூக்கு சப்பையா இருக்கிற மாதிரி இந்த ஊர்ல வீடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? டிரைவர் வண்டி கொஞ்சம் நிறுத்துப்பா. சாமி யாரு? சாமி இங்க வெங்கடகிருஷ்ண வீடு எது? இதுதான் வெங்கடகிருஷ்ண வீடு. அப்பாடா. சார் நீங்க வெங்கடேஷனோட ஃபாதரா? வெங்கடேஷனோட ஃபாதர், நான் அவருடைய சன். இவரே ரிட்டையர்ட் ஆகிற வயசுல இருக்காரு. இவரோட ஃபாதருக்கு ஒர்க்கா? என்ன தனக்கு தானே பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நான் மெட்ராஸ்ல இருந்து வர்றேன். என் பேர் ஜோசப். இதை சொல்றதுக்கு மெட்ராஸ்ல இருந்து வரீங்க? இதை சொல்றதுக்கு அரேபியால இருந்தா வருவாங்க. அது உங்க சௌரியம். மெட்ராஸ்ல நான் ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்றேன். ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வெங்கடேஷன் 4 விக்கெட் சேலரி. வேற யாரும் இல்ல, என் தங்க பையன் மருவன். ஐயோ நான் அவரை பார்க்கணுமே. என்னைய சார்? உங்கள டேய் டேய் யார? உங்கள இல்ல சார், டேலியோட வெரைட்டிஸ் இருக்கு. என்னப்பா? ஐயோ யாரு? வெங்கடேஷ் சாமி என்ன காப்பாத்துங்க. எழுந்துருங்கோ. இது வெங்கடேஷ் இல்ல பின்ன என் பையன் பட்டாபிராமன். நான் செல்லவா பட்டாபின்னு கூப்பிடுவேன், நீ கொட்டாபின்னு கூப்பிடு. வெங்கடகிருஷ்ணன் எங்க? அதோ வெங்கடகிருஷ்ணன். சாமி வெங்கடகிருஷ்ண சாமி என்ன காப்பாத்துங்க. வெங்கடகிருஷ்ண சாமி என்ன காப்பாத்துங்க. இந்த பாருங்க டேய் பட்டா யாராது? வந்து எழுந்து இப்படிதான் ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் காலையே உழுந்துட்டு இருக்கான். என்ன காப்பாத்துறேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் எழுந்திருப்பேன். சரி காப்பாத்துறேன், எழுந்திருங்க. டேய் பட்டா என்னடா இது? எனக்கு ஒண்ணும் புரியல. உன்னோட வேலை பார்க்க போறானா? ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல? ஆமா. உங்களுக்கு அசிஸ்டண்டா என்ன தான் போட்டுருக்காங்க? அதுக்கு என்னப்பா? என் பேர் ஜோசப். அது சரி, அதுக்கு ஏன் என் கால்ல விழுற? அது சரி, இது யாரு? எங்க அம்மா. அம்மா உங்க புள்ளைகிட்ட சொல்லி என்ன காப்பாத்து சொல்லுங்கம்மா. வெங்கடேஷ்னா என்னடா இது? என்னங்க சுத்த நச்சா இருக்கானே. என்ன வேணும் சொல்றேன், கொஞ்சம் தனியா வரீங்களா? டேய் பட்டா அம்மா கூட்டிட்டு ஆத்துக்கு போ. என்ன வேணும் சொல்லுங்க. சார் சாருக்கு இதான் முதல்ல கிடைச்ச வேலையா? ஆமா. வேணாம் சார், முதல் வேலையை கடைசி வேலையை ஆயிட்டு போகுது சார். என்ன வேணாங்க சார்? அந்த வேலையில சேராதீங்க சார், ப்ளீஸ் சார். ஏன்? ஐயோ அது உங்களை மாதிரி யாருக்கு செய்யற வேலை இல்ல சார். ஐயோ கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. என்னத்தை நான் புரியும்படியா சொல்றது? மோர் குழம்பு வெண்டைக்காய் சாப்பிட்டு சும்மா தலதலன்னு தக்காளி மாதிரி வச்சிருக்கேன் உடம்ப. வியட்நாம் காலனிக்கு வேலைக்கு வந்தீரு, அங்கங்க ஓட்ட போட்டு ஜூஸா உறிஞ்சிருவா. வியட்நாம் காலனியா? வியட்நாம் காலனியா? வியட்நாம் காலனி அப்படின்னா அது நீங்க வேலை பாக்குற இடம். அப்போ ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி அது உங்களுக்கு வேலை கொடுத்த இடம். நீங்க வேலை பார்க்க போற இடம் வியட்நாம் காலனி. உங்களுக்கு ராவத்துல தெரியுமா? தெரியாது. ஐயோ அவன் அவசரத்துக்கு பிளேடு கிடைக்கலன்னா அருவாமனையிலே சேவிங் பண்ணிக்குவானே. கோட்டர் கோவிந்தர் தெரியுமா உங்களுக்கு? அவன் தண்ணி அடிச்சானா கிக்கு நமக்கு வரும். போதையிலே போட்டு நிமித்துருவான். அட்லீஸ்ட் மயில் அவனு கோவிந்தசாமி முன்சாமி பிச்சுவா பக்கரி ரெட்டவால் தகடு தட்டவால் தகடு பட்டவால் பகடு யாரையுமே தெரியாதா? இவெல்லாம் தலைக்கு 5 கோரை பண்ணிட்டு வியட்நாம் காலையிலே சுத்திட்டுறான். அந்த கும்பலை காலி பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதா கம்பெனி உங்க செலக்ட் பண்ணிருக்கு. உங்க பலியாடா அனுப்புறா. அவளை காலி பண்ண நினைச்சு நீர் காலி ஆகிடுவீர். கோயில்ல சொல்ற மந்திரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட கும்பல்ல கோரசா அடிச்சு விட்டுலாம். ஆனா இந்த கும்பல்ல சேர்ந்தீரு உங்க க்ளோஸே பண்ணிடுவா. வேண்டாஜிரே, நீர் வேலைக்கு சேர்ந்தா நானும் அசிஸ்டண்டா வரணும். நீர் பலியாடா ஆனா இலவச இழப்பா நானும் பலியாகணும். நான் குடும்பத்தை 3 பொண்டாட்டி 1 புள்ள. ஐயோ தப்பா வருது. 1 புள்ள 3 பொண்டாட்டி. ஐயோ அதுவும் தப்பு. எனக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தா உமக்கு என்ன? நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம். நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம். நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம். என்னப்பா ஜோசப், வியட்நாம் காலனி பயமுறுத்துன? ரொம்ப குவைட்நாம் காலனியா தெரியுது. ரொம்ப சாந்தமா அமைதியா இருக்கு. ஐயரே இது புயலுக்கு முன்னால் இருக்கிற அமைதி. ராவத்தூர் புயல் ஜெயில மையம் கொண்டிருக்கு. அது ரிலீஸ் ஆகி காலனிக்குள்ள வந்து கரையை கடக்கும் போதுதான் தெரியும் எத்தனை கூரை காணாம போகுது, எத்தனை வீட்டு கதவு பறந்து போகுதுன்னு. அவன் துண்டை காண துணியை காண ஓட போறான். சரி எவ்வளவு பாச்சு? 30 ரூபா கொடுங்க சார். 30 ரூபா? இங்க வரது 30 ரூபா? அதானே மீட்டர் 20 ரூபா தான் காட்டுது. நான் எப்படி பார்த்தா 10 ரூபா தான் கொடுக்கணும். அதுவே ஜாஸ்தி. ஏண்டா இதன மீட்டரா கிலோமீட்டரா? சரி 20 ரூபா கொடுத்துட்டோங்க. இந்தா மீட்டருக்கு மேல 10 ரூபா போட்டு கொடு சார். என்னது? மீட்டருக்கு மேல 10 ரூபா போட்டு கொடு சார். ஓஹோ, நீயே 10 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுக்குறியா? இந்த எடுத்துக்க. சார் நீ படிச்சவன் தானே, இப்படி பண்ணலாமா? ஏண்டா டேய், இந்தியாவுல படிப்பை எதுக்கு தான் எடுக்கிறது விவசாயே கிடையாதாடா? படிச்ச ஆளுங்களை வேலைக்கு மட்டும் எடுக்காதீங்க, மத்த எல்லாத்துக்கும் எடுங்கடா. இந்த பார், வேணும்னா இந்த 20 ரூபாய் எடுத்துட்டு போ. இல்லையா லிப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார் இந்த காலனிக்கு ஆட்டோக்காரன் ஒருத்த வர மாட்டான். போனா போதுன்னு வந்தா எனக்கு கொடுத்தா வர பிடிக்கல. நான் மட்டும் என்ன இஷ்டப்பட்ட அந்த காலனிக்கு வந்த எல்லாம் என் தலை எழுத்துடா. சார் என்ன நீ ஐயர் கூட போறேங்கறியா? சரி போய்க்கோ, என்ன விட நான் ஆட்டோ ஓட்டிட்டு போறேன். பேசினபடி 10 ரூபா மேல போட்டு 30 ரூபா கொடுக்காம போக கூடாது சார். யாரா பேசினா? நீ ஏன் உன் மனசுக்குள்ள மீட்டருக்கு மேல 10 ரூபாய் நினைச்சிட்டா அதை நாங்க கொடுக்கணுமா? விடா கையா. இப்ப பணத்தை குடியா நான் வரேன். விடா கையா. கை கைய ஐயா ஐயா என்ன காப்பாத்தீங்க.
நான் விடுறேன் உன்னைய. விடா அவர ரத்த குடியா ரத்த குடியா நீ ரத்த குடியா விடாடா ரத்த குடியா நான் விடுறேன். விடாடா பயம் இருக்குல்ல விடா பூச்சி காட்டுற இங்க வா வாடா பணம் வந்து வாங்கிக்க வா என்னடா பேடிச்ச மாதிரி இருக்க வாடா டேய் பீட டேய் ஒண்ணாடா டேய் 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 எங்கடா ஓடுற என்ன சார் சும்மா விளையாட்டு சொன்னா ஓடுறான் அட உடுங்க சாமி 20 ரூபாய் மிச்சமாச்சுல பரவாயில்ல ஐயரே இந்த ஏரியாவுல உம்மை பார்த்தா கூட பயப்படுறாங்களே அது இருக்கட்டும் அந்த புரோக்கர் ஒரு அம்மா பேர் சொன்னானே என்னது ஜானகி அம்மா ஜானகி அம்மா வீடு எங்க தெரியுமா தெரியாதே சரி பாப்போம் ஓ இவர் கேப்போம் இவர் என்னது கேக்குற இவர் தான் ரேகை அழிச்சிட்டு இருக்காரு கிளாட் டு மீட் யூ என் பேர் வெங்கட் கிருஷ்ணன் சாருக்கு என்ன பேர் வைக்கலையா கம்முன்னு இருக்காரு ஜோசப் இந்த ஜானகி அம்மாவோட வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா ஒருவேளை ஊமையோ செவிடா கூட இருக்கலாம் ஜானகி 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 கேட்காத இந்த காதுக்கு அலங்காரமா ஒரு வளையம் வேற சரியான டமாரமா இருப்பான் போல இருக்கு சாமி என்ன என்ன விட்டு போறீரு யாருப்பா நீங்க எதுக்காக அந்த ஆள்கிட்ட போய் என்ன பத்தி விசாரிக்கிறீங்க அப்ப நீங்க தான் ஜானகி அம்மாவா ஆமா என்ன பத்தி விசாரிக்கிறதுக்கு அந்த ஆள் தான் கிடைச்சானா அட அவன் செவிடான்னு எங்களுக்கு தெரியாதுமா ஐயோ அவன் செவிட இல்ல மகா முரட உங்க அதிர்ஷ்டம் நல்ல மூட்ல இருந்திருக்காரு ராவுத்தரு என்ன எந்திரிச்சிட்டீங்க யாருன்னு சொன்னீங்க ராவுத்தரு கர்த்தரு கர்த்தர்ல கண்ணு ராவுத்தரு அம்மா அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குமா ஏப்பா குடிக்க தண்ணி வாங்குறதுக்காக தான் ராவுத்தத்தை விசாரிச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தீங்களா போற வழியில ஏதாவது பொட்டி கடையில சோடா வாங்கி குடிச்சு போவீங்களா அம்மா கொஞ்சம் நில்லுங்க புரோக்கர் எங்களை அனுப்பிச்சாரு புரோக்கரா புரோக்கர் பரமசிவம் புரோக்கர் பரமசிவமா ஆமா புரோக்கர் பரமசிவம் புரோக்கர் பரமசிவமா உங்களை அனுப்புனது அம்மா நீங்களுமா செவிடு இது என்ன வீட்டாம் காலியா செவிட்டாம் காலியா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே ஐயோ நீங்களா அவரே அவரே அவர்தானா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியாம உங்களை நான் பேசிட்டேன் கொஞ்சம் உட்காருங்க இத வந்துடுறேன் அத்தாச்சி அத்தாச்சி கடவுள் கண்ணை திறந்துட்டா நம்ம காயத்ரிக்கு நல்ல விடிவு காலம் பிறந்துருச்சு என்னத்தா சொல்ற பையன் வந்திருக்கா எந்த பையன் புரோக்கர் பரமசுத்தர் சொல்லி வச்சிருந்தோம்ல நம்ம காயத்ரிக்கு ஏத்த மாப்பிள்ளையா பாருன்னு அனுப்பி வச்சுட்டான் அப்படியா பையன் எப்படித்தான் இருக்கா ஐயோ ராஜா வாட்டா இருக்கா நாம வாடகைக்கு தங்க போறது மாடி போஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க போய் பாப்போம் அம்மா வராங்க உங்க பேரு என்னன்னு சொல்லலையே என் பேர் ஜோசப் ஜோசப்பா கிறிஸ்டினா ஜோசப்னா கிறிஸ்டினா இல்லாம பின்ன சைவ சித்தாந்த மடாதிபதியாவா இருப்பான் அவர் பேர் வெங்கடகிருஷ்ணன் மை பாஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்ல வந்த ஃப்ரெண்டா வெங்கடகிருஷ்ண அப்படின்னா ஐயரா சாதாரண ஐயர் இல்ல ஐஎஸ்ஐ முத்திரகுத்துன ஐயர் ஏன் இல்ல நாங்க அசைவ பிள்ளைமாரு புரோக்கர் சொல்லலையா அதெல்லாம் நாங்க பாக்கல தேவையும் இல்ல அப்ப பரவாயில்லைங்கிறீங்களா எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே தான் அப்ப நாங்க பாக்கலாமா எதுக்கு நீங்க சிரமப்பட்டு போய் பாக்குறீங்க அதுவே வரும் மாடி போசன் கீழே வருமா கிளவி குழப்புறாளே ஐயரே வாடகை பேசுங்க என்ன பேசிக்கிறீங்க ஒண்ணு இல்லைங்க எதுவா இருந்தாலும் முதல்ல பேசிக்கிறது நல்லது நீ என்ன எதிர்பார்க்கற ஐயோ என்னங்க நீங்க நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்க இருந்தாலும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க என்னால முடிஞ்சதை செய்யறேன் என்ன இன்னும் வரல டோட்டலி கன்ஃபியூஷன் பா கேக்குறல ராவத்தரண்ண அவங்க வேற யாரும் இல்ல நம்ம காயத்ரிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க ஆமா இவர்தான் பொண்ணு பார்க்க வந்தாரு நான் கூட வந்த ஃப்ரெண்டுங்க எனக்கு 3 பொண்டாட்டி 2 சம்சாரம் ஐயோ ஒரே கன்ஃபியூஷன் விடுங்கப்பா காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா சரி அப்பா ஒழிஞ்சான் பீட நீங்க உட்காருங்க வர சொல்றேன் என்னடா இது லொல்லா இருக்கு உள்ள ஓடிடுறாங்களே ஏன் நான் பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொன்னேன் நான் மட்டுமா சொன்னேன் அந்த அம்மாவும் கூட சேர்ந்து சொல்லிச்சு ராவத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு அந்த அம்மா ரீல் சுத்துச்சு நானும் கூட சேர்ந்து சுத்துறேன் அப்படிங்கிற அப்படிதான் அது என்ன டவுட் ஜோசப் ஒருவேளை நான் நிஜமா பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு நினைச்சிருக்காங்களோ சொல்ல முடியாது அப்படியே இருக்கலாம் என்னையா ஜோசப் இது பொண்ணு பார்க்கற சமாச்சாரமா தெரியுது நான் தான் வந்தப்போ சொன்ன எனக்கு சந்தேகமா இருக்கு நீங்க தான் நம்புறீங்க சொல்லியா என்னன்னு அதுக்காக வரலன்னு சொல்லியா எதுக்காக அதுக்காக தான் யா அதான் அந்த அதுக்காகனா எந்த எதுக்காக வரலன்னு சொல்லியா சரி நீங்களே சொல்லுங்க
சொல்லியா? இல்லாதீங்க சார், சொல்றேன். ஆ. உன் பேர் என்னம்மா? காயத்ரி. காயத்ரி. பேர் நல்லா இருக்குல்ல? ஜோசப், நாம எதுக்காக வந்திருக்கோம் சொல்லியா? ஏம்மா துணைக்கு இல்லாதம்மா. சிவா, தம்பி ஜோசப், கொஞ்சம் இப்படி வாங்க பேசணும். இந்தம்மா காயத்ரி. ஐயோ, என்ன தனியா விட்டு. உங்க பேர் என்ன? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றதுக்குள்ள நீங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு காப்பியை கொடுத்து அனுப்பிட்டீங்க. இதுக்காக நாங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு ஒத்துக்க முடியுமா? நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ பெரிய இம்சியா இருக்கேடா. அங்கதான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து போச்சு. ஐயோ, கல்யாணம் ஆனா எல்லாம் சரியா போகும். அட கர்த்தரே கர்த்தரே, நாங்க பொண்ணு பார்க்க வரல. பின்ன புரோக்கர் பரமசிவம் வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொன்ன. என்னது? ஐயோ, அம்மா. உங்ககிட்ட எவன்டா சொன்னா என் வீட்டை வாடகை கொடுக்க போறேன்னு? இது மட்டும் ராவத்தருக்கு தெரிஞ்சது, என்ன வெட்டி புதைச்சு என் வீட்டுக்குள்ளே எனக்கு சமாதி கட்டிட்டு வேண்டா. அந்த ராத்திர தட்டால் ரிலீஸ் பண்ணு எவன் கண்டான்? நான் உங்ககிட்ட எதுக்குடா புரோக்கர் கமிஷன் கொடுத்தேன்? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கொடுன்னு. அதை விட்டுட்டு வீட்டு வாடகைக்கு ஆள் அனுப்பினா என்ன அர்த்தம்? ஐயா, எல்லாம் ஒண்ணுதான். எப்படா எல்லாம் ஒண்ணுதான்? இந்த பாரு, வயசாச்சே தவிர மூளை மழுகி போச்சு. நான் வாடகை அனுப்பின பையனை நீ மாப்பிள்ளைய வளைச்சு போட்டுக்க. என்னடா சொல்ற? இந்த வியட்நாம் காலனில மான மரியாதை உள்ள பொண்ணு எடுக்க வருவாங்க. என்ன முழிக்கிற? வரமாட்டான். நாம தான் வர வைக்கணும். நான் வாடகை அனுப்பின பையனை நீ மாப்பிள்ளை ஆக்கிக்க. வெங்கடகிருஷ்ண பவித்திரமான பிராமண பையன். பத்திரிகை எல்லாம் கதை எழுதுறான். யார் கண்டா பிற்காலத்துல பெரிய வெயிட்டரா வரலாம். இதோட வசதியான மாப்பிள்ளை உன் பொண்ணு கச்சிடுவானா? யோசிச்சு சொல்லு. நீ ரொம்ப யோசிக்கிற. விட்டு வானா விட்டு. நான் அவனை வேற எங்கேயாவது குடி வச்சுக்கிறேன். இந்த வியட்நாம் காலனில நிறைய வீடு காலி இருக்குது. கல்யாணம் ஆகாம நிறைய பொண்ணுங்க இருக்கிறாங்க. யாருக்கு வெங்கடகிருஷ்ணன் பொண்டாட்டி அவரை பாகியம் இருக்குதோ? இருடா, அந்த பையனை என் வீட்டுல குடி வைக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் தான். ஆனா என்ன ஆனா அவன நீ இருக்கிற? இல்லடா, இந்த காலனிக்குள்ள வெளி ஆளுங்களை குடி வைக்கிறதுக்கு நம்ம ராவுத்தரு ஜானு இவங்க எல்லாம் சம்மதிப்பாங்களா? நீ பேசி சம்மதிக்க வைய. உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னா நீ அவங்கள்ட்ட பேசித்தான் ஆகணும். அவங்க கிட்ட பேசுறது டிஸ்க் தான். ஆனா உன் பொண்ணுக்காக நீ இந்த டிஸ்க் எடுத்தே ஆகணும். அப்பா, ஒரு வழியா அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து சம்மதம் வாங்கிட்டேன். ராவுத்தர் ஒத்துக்கிட்டா ஜானு பையன் ரேங்கிக்கிறான். ஜானு ஒத்துக்கிட்டா குவார்டர் கோவிந்த சிலுத்துக்கிறான். அவனுங்களை விடுங்க, அது எங்க தலையெடுத்து அது கிடக்கட்டா. என்ன நீங்க வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்திருக்கீங்க? பொட்டி படுக்க லக்கேஜ் எதுவும் எடுத்துட்டு வரலையா? அது பின்னாடி ஜோசப் டெம்பிள் எடுத்துட்டு வர. அது சரி, என்ன கதை எடுத்து போறீங்க? கதையா? அப்ப அது விசேஷமா ஒண்ணு இல்ல. இந்த காலனி பத்தின ஒரு கதை. காலனி வச்சு கதையா? எழுதுங்க எழுதுங்க, நல்லா எழுதுங்க. இங்க இருக்கிற அயோக்கிய பசங்களை பத்தி எழுதுங்க. ஆமா, பத்திரிகையில போடுங்க. இவங்க பண்ற அட்டூழியமும் அட்டகாசமும் ஊருக்கெல்லாம் தெரியட்டும். இவங்களை பத்தி நீங்க யோசிச்சு கூட எழுத வேண்டாம். நான் சொல்றேன் கதை கதையா. இந்த ராவத்தர் கிட்டையும் ஜானு கிட்டையும் மாட்டிக்கிட்டு நாங்க வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு வாழ்றோமே, எங்க கதையே ஒரு பெரிய சோக கதை தான். இந்த காலனிக்கு சொந்தக்காரன் சுலைமான் சேட்டுன்னு ஒரு அயோக்கிய இருக்கான். அவனுக்கு ஐடியா கொடுக்கறதுக்குமே ஒரு அயோக்கிய வக்கீலும் கூடவே இருக்கான். இந்த ரெண்டு அயோக்கியங்களை சேர்ந்துக்கிட்டு எங்களை எல்லாம் காலனியை விட்டு விரட்டுறதுக்காக இந்த ராவுத்தரு ஜானுங்கிற ரவுடிங்களை கொண்டாந்து இங்க குடி வச்சானுங்க. கடைசியில என்ன ஆச்சு? கொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டின கதையா இந்த ராவுத்தரும் ஜானும் சேர்ந்து அந்த வக்கீலோட சண்டை போட்டுக்கிட்டு, இனிமே நாங்களும் காலனியை விட்டு வெளியில போக மாட்டோம்டா, இங்கேதான் இருக்க போறோம் அப்படின்னு இங்கே இருந்துகிட்டு வாடகை பணத்தை எங்க கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நாங்களும் இவனுங்களுக்கு பயந்துகிட்டு கப்பம் கட்டுற மாதிரி பணத்தை கட்டிக்கிட்டு கொத்தடிமைங்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். காலனியில இத்தனை பேர் இருக்காட, எல்லாம் ஒன்னா சேர்ந்து தைரியமா அந்த ரவுடி பசங்க பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? என்னதான் ராவுத்தர் அயோக்கியனா இருந்தாலும் தலைவன் மாதிரி எங்க கூடவே இருந்து கம்பெனிக்காரங்கள்ட்ட இருந்து எங்களை காப்பாத்திட்டு இருக்கான். அவனையும் பகச்சுக்கிட்டான், அவ்வளவுதான், எங்களை கை விட்டுடுவான். அப்புறம் அந்த படுபாவி சுலைமான் சேட்டு வக்கீல சேர்ந்து எங்களை வெளியில துரத்திட்டு மறு வேலை பாப்பானுங்க. ஏன் இப்படிலாம் நீங்க கஷ்டப்படணும்? வேற ஏதோ இடத்துக்கு குடி போக வேண்டியதானே? குடி இருக்கிறதுக்கு இடமா இல்ல? இடம் இருக்கு. ராவுத்தரை பகச்சிட்டு போறதுக்கு பில்லு தான் இல்ல. 6 மாசத்துக்கு முன்னாடி வெண்ணக்கடை கிருஷ்ணாராவ்னு ஒருத்தன் இந்த காலனி விட்டு வெளியில போயிடலான்னு பார்த்தான். என்னாச்சு? ராவுத்தர் அருவாள் எடுத்து ஒரே சீவு வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். இப்பதான் வந்திருக்கான். எப்படி சொல்லு, நாங்க வெளியில போக முடியுமா? ஜானகி, ஐயோ ஏ ஜானகி, என்னம்மா? வாடி கீழே யார கேட்டுக்கிட்டு வீட்டை வாடகைக்கு விட்ட?
இப்படி இஷ்டத்துக்கு குடி வந்தவனுங்க தான் நம்ம கிட்டே துட்டு வாங்கிட்டு நம்மளே ஆண்டுகிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு பட்டு உனக்கு புத்தி வரலையாடி? மரியாதையா சாமான்லாம் தூக்கி வண்டியில போட்டு திருப்பி அனுப்பிடு, இல்ல நானே தூக்கி வெளியில போட்டு வேண்டாம். ஐயோ வண்டி கிட்ட போயிடுச்சு, நான் வந்து சொல்றேன். ஏய் சாமான்லாம் வண்டியில போட்டு திருப்பி போயிடுங்க, இல்ல நானே அம்மா அம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா. குடி வந்திருக்கிறவங்க நமக்கு வேண்டியவங்க, ரவுடிங்க இல்லம்மா, நல்லவங்க. நல்லவனோ ரவுடியோ நீ யாரு என்னை காக்காம இந்த வீட்டை வாடகைக்கு விடுறதுக்கு? இந்த வீடு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா வீடும் என் வீடுதான். என்னை காக்காம நீ ஏன் வாடகைக்கு விட்ட? ஐயோ இல்லம்மா, அப்படி எல்லாம் உங்களை கேட்காம வாடகைக்கு விடுவேனா? நாய்ங்களா வந்தேன் கால் ஒடிச்சு விடுவேன். பாடுவாங்களா யாரு? அது நட்டு கலண்ட கேஸ். சரி நான் வரேன். எங்க ஓடுறீங்க? ஒண்ணும் பயப்படாதீங்க, நீங்களே போய் அம்மா நாங்க இங்க இருக்கணும் கொஞ்சம் தயவு பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அவ்வளவுதான். கிளவிக்கு உச்சி குளிந்து போயிரும். வாங்க. ஐயோ ஏமா என்ன பைத்தியத்துக்கிட்ட மாட்டி விடுறேன். ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிற பைத்தியம் இல்ல, சும்மா வாயால ஏதாவது பேசும். ஐயோ. வாங்க என்ன வாங்க வாங்க. ஆமா இவங்கதான் இங்க குடியிருக்க போறவங்க. என்ன நான் இங்க தங்குறதுக்கு அனுமதி வேணுங்க. எதுக்கு வந்த? என்ன வேலை? கதை கதை எழுதுறவங்க. அல்லா நீ கதை எழுதுறவனா? அப்ப நான் வந்தா கதை சொல்லுவேன். பின்ன உங்களுக்கு சொல்லாம. உன் பேர் என்ன? வெங்கட கிச்சன். கிச்சன் இல்ல பாத்ரூம் இல்லம்மா, வெங்கடகிருஷ்ணன். சரிப்பா நான் நல்லா சொல்லல, நான் என்ன உன்ன மாதிரி படிச்சவளா? வெங்கடகிருஷ்ணனை வெங்கடகிருஷ்ணன் சொல்றதுக்கு எம்ஏ படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நாக்குல திருப்பி போட்டு நல்லா வலிச்சா போதும். ஜோசப். ஜோசப் இல்ல ஜோசப். ஹெல்ப் பண்ணுங்க. என்ன வாடகை தருவேன்? நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். இந்தாங்க இது அட்வான்ஸா வச்சுக்கோ. வாங்கிக்கம்மா. நான் சொல்லல சுலைமான் சேட்டு, இந்த காலனிக்கு சொந்தக்காரன், அந்த படுபாவிய பெத்த அம்மா. என்ன அதிர்ச்சியா இருக்கா? இவ்வளவு பெரிய காலனிக்கு சொந்தக்காரனுடைய அம்மா இப்படி பைத்தியமா தெரியறாளேன்னு பாக்குறியா? அதான் தம்பி விதி. புள்ள கோடீஸ்வரனா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒழுங்கான பிள்ளைய பெத்துக்கலையே இந்த அம்மா. இத்தனைக்கு அவன் வச்சிருக்கிறதெல்லாம் இந்த அம்மாவுடைய சொத்து, அத்தனையும் புடுங்கிக்கிட்டு பெத்தவளையே விரட்டிட்டான் படுபாவி. பெத்தவளையே விரட்டினவன் எங்களை எல்லாம் சும்மா விடுவானா? அடே அப்பா, காலி பட்டத்துக்கு என்னென்ன அராஜகம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணனா. ஆனா ஒண்ணு, தாயை தவிக்க விட்டவன் நல்லாவே இருக்க மாட்டான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, நாசமா தான் போவான். ஆமா நடக்கும். சாமி ஓ சாமான தூக்கிட்டு மேல வாங்க. வரேன். முதல்ல இந்த வீட்டுக்குள்ள நுழையறீங்க, முன் வச்ச கால பின்னாடி வைக்காதீங்க, அப்படியே வாங்க. ஜிஜிலிப்பா. ஜிஜிலிப்பா. இது ஒரு வீடு, இதுக்கு ஒரு வாடகை. கக்கூச காலி பண்ணி கொடுத்துருக்காங்க. சுத்த மோசமான ஆளுங்க. சாமி மொத்தமா சொல்லாதீங்க, யாருன்னு கரெக்டா சொல்லுங்க. இந்த காலையில ஆம்பளை பூரா முரளா இருக்கானுங்க, பொம்பளைக்கு பூரா பைத்தியம் முடிச்சிருக்கு. அதான்ப்பா இந்த வீட்டுக்கார அம்மாவோட பொண்ணு. சுத்த ரெண்டு கட்டான இருப்பா போட்டிருக்கேன். இந்த பார், நான் லக்கேஜ் தூக்கிட்டு மேல வந்துட்டு இருந்தானே, அவ கீழே இறங்கிட்டு இருந்தான். பொம்பளைய லட்சணமா வழி விட வேண்டியதானே. வீட அப்பளாத்துமா மாதிரி மேல ஈசிலே போறா. எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுது. என்ன பாக்குற? ஆட விடுங்க சாமி, மேலதான் அடிச்சிட்டு போனா என்னமோ கற்பே பறி போற மாதிரி கத்துறீங்களா? இந்த பாருங்க, நீங்க போய் லக்கேஜ் எடுத்து வாங்க, நான் இந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேண்டாம் சாமி, நான் கிளீன் பண்றேன், நீங்க போய் லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் நான் கீழே இறங்க, அந்த பொண்ணு மேல வர வம்பு. ஆமா ஜோசப் சாமி, அது என்னையா ஜுஜிலிப்பா? எங்க அப்பாவே எனக்கு தெரியாது, ஜுஜிலிப்பாவோட அப்பா யாருக்கு தெரியும்? இல்லப்பா, அந்த பீடை என் மேல ஈஸ்வரது மட்டும் இல்லாம ஜுஜிலிப்பான்னு சொல்லிட்டு கண்ண வேற அடிச்சிட்டு போற. ஜுஜிலிப்பா? ஆமாப்பா, எனக்கு தெரியாதுப்பா. சரி சாமி பிறகு. ஐயோ கண்ணே கண்ணே, ஜோசப் ஜோசப், யோ ஜோசப், கண்ணுல தூசி விழுந்துருச்சா? வா 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 ஜோசப் வா. ஐயோ கண்ணே ஜோசப், ஐயோ கண்ணி எரியுது, கண்ணுல தூசி விழுந்துருச்சு பாரு பாரு. வா வாயா, வந்து அந்த தூசியை ஊதி விடியா. யோ ஜோசப், வா
வா தூசி ஊதி விடு. ஊதி விடியா? அதேங்கப்பா, இங்கிலீஷ் படத்துல கூட நான் இப்படி ஒரு கிஸ் பார்த்தது இல்ல. ஐயர் பெரிய ஆளா இருப்பான் போல இருக்க. போதுயா. நீ எப்ப இங்க வந்த? நல்லா இருக்கே. சும்மா இருந்தவள வாவான்னு கூப்பிட்டு இப்ப ஏன் வந்தேன்னு கேக்குறியே? நான் ஒண்ணு கூப்பிட்டேன், ஜோசப் கூப்பிட்டேன். ஆமா, ஜோசப் வரதுக்கு 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் கள்ள தூசி அப்படி பத்திரமா வச்சிருப்பியா? சும்மா கேனத்தனமா பேசாதே. என்ன நீ கேனங்கிற? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத வாழை விட்ட நறுக்கிடுவேன். எங்க நறுக்கு பாப்போம். சிவா, ஐயோ கதவு வேற சாத்திருக்க. கன்றாவி யாரோ பாத்துக்கிட்டு தோச்சிட்டு போறான். அவனை அப்புறம் பாத்துக்க. ஜோசப் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பரவாயில்ல சாமி. என்ன பரவாயில்லங்கிற? பரவாயில்ல அட ஜோசப், நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். பரவாயில்ல சாமி. அட யாரும் இல்லாத நேரத்துல பொண்ணு உள்ள வந்து கதவு சாத்தி எடுத்துப்பா. பரவாயில்ல. என்ன நீ பரவாயில்லங்கிற? இத பாரு சாமி, நான் ரூம்குள்ள வந்தது வாஸ்தவம் தான். ஆனா நான் ஒன்னும் கதவு சாத்தல. பின்ன என்ன கதவு தானா சாத்தி எடுத்தா? கதவை நான் தான் சாத்தினேன். நீ சாத்தினியா? யோ ஜோசப், ஏன் கதவு சாத்துற? நான் உங்க அசிஸ்டன்ட். நான் பார்த்தா பரவாயில்ல. நான் பார்த்த மத்தவங்க பார்த்தா கேவலம் ஆயிடும் தான் நான் கதவை சாத்தினேன். அப்படி என்ன யாரும் பார்க்க கூடாது நீ பார்த்த? அட உடுகையிறேன், நான் தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல. அது என்னன்னு சொல்லு. நீங்க அந்த பொண்ணுக்கு ஜுஜிலிப்பா கொடுத்து நான் 2 கண்ணால பார்த்தேன். சீப்பா? அப்படி ஒரு சீப்பான பேரை வழி இருப்பேன் நான் நினைக்கல. ஆமா, நாங்க சீப்பு, நீங்க காஸ்ட்லியாவே இருந்துட்டு போங்க. நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். ஜோசப், நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? இப்ப புரியுது. இந்த வியட்நாம் கால் நீ விட்டு தப்பிச்சலாம் நினைக்கிறியா? நான் செத்தாலும் முடியாது. நான் இருக்கிற வரையும் நீ இருக்க. ஐயோ ஐயோ ஐயோ. உங்க தகராறு எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல வெளியே வாங்க. ஏன் எதுக்கு? அட, ரூம பெருக்கி சுத்தம் பண்ணி தர வேணாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ரூம நாங்க பெருக்கிக்கிறோம். இவ முதல்ல கெட் அவுட். இது பாரு, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். நீ எதுக்கு கஷ்டப்படணும்? அப்புறம் கண்ணு தூசி விழும். ஜோசப் வந்து ஊதும்ப, நான் வருவேன், ஊதுவேன், பம்பு வரும். சும்மா இருக்கிற கண்ண ஊதி கெடுத்த கதையாயிடும். நானே பெருக்கிக்கிறேன். ஐயோ ஐயோ, அவட இருக்கு. ஆம்பளை ரூம்ல இருக்கும்போது அசிங்கமா வெக்கம் இல்லாம காலெல்லாம் காட்டிட்டு எனக்கு இது என்ன வம்பா இருக்கு? குப்பையை கூட்ட வேணாமா? சொன்னா கேளுமா, சாமிக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவரே கூச்ச சுபாவம். யோ, நீங்க மெச்சுக்கணும் உங்க சாமிய. மாடிப்படியில ஏறும்போது ஒரு பொண்ணு எதிரில வராளே, அவளுக்கு வழி விடாம என் மேல ஈடுபட்டு போனாரு. அப்ப எங்க போச்சு இந்த கூச்சம்? அடி பாவி, நானா உமல அடிச்சேன், நீ தான் அடிச்ச. ஜோசப் சொல்றத நம்பாத. கண்ணால பார்த்ததையே நம்ப முடியல, காதால கேட்டது நம்ப சொல்றீரா? என்ன நீ கண்ணால பார்த்த? ஏதாவது தத்து புத்து பேசிட்டு இருக்காது பாரு. காயத்ரி, நீ ஆம்பளை இருப்போது லங்கடி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி நிக்காத, போ அப்படியே. யோ, இது ஏன் வீடு, ஏன் இஷ்டப்படிதான் இங்க இருப்பேன். உனக்கு இஷ்டம் இருந்தா இங்க இரு, இல்லன்னா வெளிய போ. புரிஞ்சுதா? அதானே, இன்னும் சொல்லலையேன்னு பார்த்தேன். ஜுஜிலிப்பா. அஜரே, இந்த குப்பை எங்க கொண்டு போய் கொட்ட? என் தலைமையில கொட்டு. இங்க வந்து நின்னீங்கன்னா வசதியா இருக்கு, கொட்டிடுவேன். திமிரா? இந்த பாருங்க அஜரே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நானா எதுவும் செய்ய போறது இல்ல. நீர் என்ன சொல்றீரோ அதை நான் செய்வேன். அப்புறம் கதவையா மூணு ஜன்னலையா திறந்தோன்னெல்லாம் கேட்க கூடாது. இந்த குப்பையை எங்க கொண்டு போய் கொட்ட? ஏன் அங்க போய் கொட்டுறது? அட என்ன அஜரே நீரு. மாமா உன் பொண்ணு கொடு. என்னது காலையில கேட்டதுல வந்திருக்கிறா? இதான் ஆள் பாதி ஆட பாதிங்கிறதா? ஜோசப், காயத்ரி, நீ ஏன் அடிக்கடி வம்ப விலைக்கு வாங்குற? யாரு? நானா? நானா வம்ப விலைக்கு வாங்குற? குளிச்சிட்டு இருந்த மேல குப்பையை கொட்டிட்டு பேச்சு வேற பேசுறியா? குப்பையா? யார் கொட்டினது? நீதான். நானா? நீ ஜோசப், என்ன அதெல்லாம்? நீங்க தான குப்பையை கொண்டு போய் கொட்ட சொன்னீங்க. அம்மையா கொட்ட சொன்னேன், அதுக்காக அவ தலையில கொட்ட சொன்னேன். எங்கயாவது இடம் பார்த்து கொட்ட வேண்டியதானே? இப்ப சொன்ன மாதிரி அப்ப கரெக்டா சொல்லிக்கலாம் இல்லையா? இன்னும் என்னென்ன வம்பல மாட்ட போறோம் தெரியல. பூனை மடியில கட்டிட்டு சகனம் பார்த்த கதைதான். அதான் பூரை அவுத்து விட்டுருங்க, அது ஓடி. அம்மா அம்மா. ஐயோ, காயத்ரி, என்னடி இப்படி வந்திருக்கிற? என்ன கேட்காத. நீ குடி வச்சிருக்கியே, அதோ அவரை கேளு. நான் குளிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாருன்னு. சாமி, இந்த குளிச்சிட்டு இருக்கும்போது சாமி என்ன இதெல்லாம்? ஐயோ, அத ஒழுங்கா சொல்ல வேண்டியதுதானே. அம்மா, என்ன நடந்ததுன்னா? நான் சொல்றேன். யாரும் ஒண்ணும் சொல்ல வேணாம். நடந்தது நடந்து போச்சு. நாமளே எல்லாத்தையும் வீணா டமார் அடிச்சு சொல்லணும். 5 நெருப்பும் பக்கத்துல பக்கத்துல இருந்தா இப்படித்தான். சுமரியா, பஞ்சு நெருப்பு பருத்தி கொட்டணும். இந்த பாருங்கம்மா, மேல இருந்து கொஞ்சம் குப்பை கொட்டணும். அது குளிச்சிட்டு இருந்த உங்க பொண்ணு மேல போய் விழுந்துருச்சு. நாங்க என்னமோ பிளான் பண்ணி கார்பரேஷன் லாரியே கொண்டுட்டு வந்து அவன் மேல குட்டின மாதிரில பேசிட்டு இருக்காவ.
இவ்வளவுதானா? ச்சே, சப்புன்னு போயிடுச்சே. சும்மா இருக்க, போடி போய் திருப்பி குளிப்போ. திருப்பி குளிக்கிறதா? என்ன விளையாடுறியாம்மா? சும்மா இல்ல, கிணத்துல இருந்து 20 பக்கெட் தண்ணி எடுத்து குளிச்சேன் தெரியுமா? 20 பக்கெட்டா? அப்ப கிணறே காலியா இருக்குமே. ஐயா அங்க குடி போயிடலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மேல குப்பையை கொட்டினது நீங்கதான். தப்பு உங்க மேல. அதனால கொட்டின குப்பையை கழுவ வேண்டியது நீங்கதான். கழுவணுமா? சரி, குளிப்பாட்டணும். சோப் போட்டு குளிப்பாட்டுமா? அதெல்லாம் உங்க சௌரியம். எனக்கு வேண்டியது 20 பக்கெட் தண்ணி. அத கிணத்துல இருந்து அடிச்சு என் மேல கொட்டணும். அதுக்கு வேற ஆளை பாருங்க. அப்போ நீங்களும் வேற வீடு பாத்துக்க. காயத்ரி, என்னடி இது? அடே, முதல்ல தான் காதல் வரும் அப்படிங்கிறியா? ஆ. தம்பி, காயத்ரி இப்படித்தான் எடக்கா பேசாலும் நினைக்காதீங்க. மனசுல ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். என்ன கொஞ்சம் வீம்பு பிடிப்பா. நீங்க தான் விட்டு கொடுக்கணும். இனிமே வேற வீடு பார்க்க முடியுமா? பேசாம இறச்சி ஊத்திருங்க. அதெல்லாம் இறச்சி ஊத்திடுவாங்க. ஊத்துங்க, ஊத்துங்க. ஊத்துங்க. நல்ல பசங்க. ஐயர் என்ன பண்ண போறீர்? என்ன வேலைடா இது? ஆபீசர் குளிப்பாட்டா, அசிஸ்டன்ட் தண்ணி இறச்சி ஊத்துறான். கர்த்தரே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? கிணறாவது சின்னதா இருக்கப்படாதா? எவ்வளவு ஆழமான கிணறு. 20 வயசுல ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க குதிச்சான்னா புல் கிணறு போய் சேரவே மாட்டான். 60 வயசுல ஆப் கிணறு தான் போவான். அங்கேயே குளோஸ் ஆயிடுவான். அஜரே, ஆரம்பிங்க. மூச்சு திணறது, பாத்து ஊத்துங்க. ஆமா, பெரிய பழனி முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிறது. எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சிரிக்கிற? என்ன குளிப்பாட்டணும்னு சொன்னப்போ வீடு காலி பண்ணிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னா, அப்ப உனக்கு என் மேல ஆசை. என்ன பாவம் பண்ணுமோ? இந்தமா அந்த நீல பக்கெட் என்னதுமா? அதனால என்னப்பா? என்னது நீல பக்கெட் தான். மாறினா ஒண்ணும் தப்பு இல்ல. அதுல தண்ணி இருக்குதுமா. ஐயோ வெங்கடேஷ்டா, ஐயரே இது நியாயமா ஐயா? ஏன் ஐயா கிணத்துக்குள்ள மெட்ரோ வாட்டர் லாரி போகாதே? தண்ணி தூக்கி மாறல. ஆமா, இது என்ன இடையில படுதா? உள்ள டிராமா நடக்குது, அடல் சொல்லி அதான் படுதா. போய. ஆஹா, ஜிஜிலி பாவா போய. பேங்க்ல எல்லாம் வேலை கிடைச்சது. ஏசி ரூமு, ஏசி காரு, அதெல்லாம் வேணான்ட்டு இங்க கீழே மேலே இறக்கிற வேலை. வெங்கடகிருஷ்ணா, இவன் வெங்கடகிருஷ்ணன் இல்ல, சங்கடகிருஷ்ணன். இருபத்தஞ்சு. போக நிறுத்துங்க. கூட 5 பக்கெட் ஜாஸ்தியா ஊத்திட்டீங்க. இது என்ன டபுள் ஆக்டா? இங்க காயத்ரி, அஜிரே இவ்வளவு நேரம் நீ யார குளிப்பாட்டி இருந்தீர்? என்ன எருமை? அதெல்லாம் சொல்லுவேன். போய் அங்க சொல்லாத. உன்ன என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த காயத்ரி கிட்ட விளையாடினா இப்படிதான். இத பாரு, என்ன முதல்ல பொண்ணு பார்க்க வந்தாலும் நீதான். உன் கையால என் கழுத்துல தாலி கட்டாம நான் அடங்க மாட்டேன். உன்னை அடக்கணும்னா தாலி கயிறு வேண்டியது இல்ல, மூக்கணாங்க இருந்தா போதும். எருமை. பாக்கலாம்.